மார்கழி 2வது நாள் மாக்கோலம் போட்டிருக்கேன். ஓகேம்மா, இன்னைக்கு எப்படி போச்சு? இன்னைக்கு செகண்ட் நாள். ஆமாம்மா, இன்னைக்கு செகண்ட் நாள். நான் வந்து 3 மணிக்கு எழுந்துட்டேன். 3 மணிக்கு அலாரம் வச்சு 3 மணிக்கு எழுந்தேன். எந்திரிச்சிட்டு போயிட்டு யூஸ்வலாகவே எந்திரிச்சோட தான் ஒரு குளி. ஸோ குளிச்சுட்டு அப்புறம் கதவை திறந்துட்டு நமக்கு வாசல் கட்டி ஃபினாயில் போட்ட வாட்டர் வச்சு தொடச்சிட்டு அப்புறம் வந்துட்டு வீடெல்லாம் பெருக்கி அதுக்கே எனக்கு 4:15 பக்கம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குப்பையை கொண்டு போய் கொட்டிட்டு பேக் யார்டும் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு அப்புறம் சாமி பூஜை ரூமெல்லாம் தொடச்சிட்டு விளக்குக்கெல்லாம் சாமிக்கெல்லாம் குளிச்சுட்டு நெய்வேத்தியம் இங்கே ரெண்டே எனக்கு சப்போர்ட் ஆகிடுச்சு. ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் அதனால் அது சப்போர்ட் ஆகிடுச்சிட்டு அதுக்கப்புறம் வாசலில் வந்து பார்த்தா தொடச்ச இடத்துல கொஞ்சம் ஈரம் வந்துச்சு. சரி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா கோலப்படியும் போட முடியாது. கோல மாவு போட்டால் 10 மணிக்கெல்லாமே நல்லா காற்றுல அழிஞ்சிடும். அதனால சரி மாக்கோலம் போடலான்னு சொல்லிட்டு மாக்கோலம் போட்டால் நடுப்பகுதி மட்டும் அந்த ஈரத்தோட மாவு ஈரத்தோடு கலந்து ஒரு மாதிரி திக்காக கரெக்டாக அந்த மாக்கோலம் லைன் மாதிரி வர. ஆமாம், சரி போட்டாச்சு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ மணி 5 மணி. சரின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். அப்புறம் எப்படியாவது ஒரு கலர் போட்டுதாக்கணும். உள்ளே போட்டால் அது மாவோட கலந்து இம்மர்ஸ் ஆகிடும், அதுவும் நல்லாவே இருக்காது. அதனால சரின்ட்டு அவுட்டர் போர்ஷன் குட்டி தாமரை தான் போட்டேன். தாமரைக்கு வெளியில் அவுட்டர் லைன் மட்டும் போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு பேக் யார்ட்லேயும் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு திருவம்பாவை சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்பும்போது 6:15 சரி நேராக ராமச்சந்திரா கோயிலுக்கு போயிடலாம். அங்கே இன்றைக்கி மார்கழி 3வது நாள். இன்றைக்கும் ஃப்ளோரெல்லாம் காஞ்சிச்சு இருந்தாலும் இது வந்து அரிசி மாவில் கோலம் போட்டிருக்கிறது. எப்பயும் அரிசி மாவில் தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், நான் கோலம் போடும்போது ஒரு மியாக்குட்டி வந்துச்சு. அது வந்து உட்காந்து கொஞ்சோண்டு இங்கே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்கள். மார்கழி 3rd டே பக்கத்தில் இருக்க சேது கஷேத்திரம் கோயில் போட்டு. இப்போ டைம் என்னம்மா? 6:20. இன்றைக்கி மார்கழி 4ஆம் தேதி. தர கொஞ்சம் ஈரமாக தான் இருந்துச்சு. இங்கே டபுள் கலர் கொடுத்துருக்கேன், ரெட்டு மெரூன். மார்கழி 4th டே இங்கே பக்கத்தில் இருக்க சேது கஷேத்திரம் கோயிலுக்கு தான் போயிட்டே இருக்கேன். 5:30 ஸோ பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு. அங்கே 6:15க்கெல்லாம் முடிச்சிடுறாங்க பூஜை. 5:45க்கெல்லாம் ஈஸ்வரனுக்கு முடிச்சுட்டு 6:15க்கெல்லாம் பெருமாளுக்கு முடிச்சிடுறாங்க. நான் நேற்று போயிருந்தேன், போயிடலாம். முந்தா நேற்று போயிட்டு போரூர் மார்க்கெட்டில் என்ட்ரன்ஸ் கிட்டேயே ஒரு கலர் பவுடர் விற்கிற ஷாப் இருக்குது. யூஸ்வலாகவே அங்கே தான் வாங்குவேன். அங்கே இந்த க்ரீன் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு இது 2 பேக்கெட்டாக கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு, அதே போல் இந்த ரோஸ் கலர் இதுவும் நிறைய யூஸ் பண்ணுவேன். அதனால் இது கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு இந்த கலர் ஓப்பன் பண்ணினேன். இந்த கலர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ராமன் எனக்கு தெரியாது, ஆனால் இது 10 ரூபா பேக்கெட் அப்படின்னாங்க. அப்புறம் இதுவும் பவுடர் தான், காவி பொடி மாதிரியே வரும் அப்படின்ட்டு. இந்த கலர்லாம் என்கிட்ட ஏற்கனவே இருக்குது வீட்டில். ஸோ இந்த கலரில் நான் வாங்கலை. இந்த கலர்லாம் இருக்குது. ஸோ இல்லை, இந்த கலர் பவுடர் மட்டுமே சேர்த்து 240 ஆச்சு.